வணக்கம் நேர்களே, யோகம் வெல்னஸ்ல இருந்து வசந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூட்டு இருக்கு இல்லையா, அந்த மூட்டு வலி அதிகமா இருக்குதா காலையில தூங்கி எழுந்த உடனே அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு மூட்டு வலி, முக்கியமா டீ கப்பு பிடிக்க முடியாது, நம்ம பிரஷ் கூட எடுத்து பல் தேய்க்க முடியாது, அந்த மாதிரி மூட்டு வலி அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி அதிகமா வருது அப்படின்னா நமக்கு வயசாயிடுச்சுன்னு ஒரு சிலர் நினைச்சுக்குவாங்க, ஒரு சிலருக்கு சத்து குறைபாடுன்னு நினைச்சுக்குவாங்க. நிறைய தகவல்கள் அடங்கி இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். காலையில மூட்டுகள் நமக்கு வலிக்குது அப்படின்னா நம்ம உடல் பத்தின ரகசியங்கள் தகவல்கள்ல சொல்றதுன்னு அர்த்தம். அதை நாம கவனத்துல கொண்டு ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். இப்ப சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 360 மூட்டுகள் இருக்குது. அதை நாம எப்பயுமே நாம கவனத்துல வச்சுக்கிறதே இல்லை. அது வலிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அதை பத்தி நாம யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய மூட்டுகள் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். போனை பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட உங்க மூட்டுகள் வலிக்கலாம். நம்ம உடம்புக்கு சுரப்பிகள் ரொம்ப முக்கியம். நம்ம மூட்டுகள்ல ஒரு ரசாயனம் சுரக்கும், அது பாத்தீங்கன்னா சைனோவியல் ஃப்ளூயிட். அந்த மூட்டுகள் ஒன்னோட ஒண்ணு உறையாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது இது சுரக்கிறது குறைஞ்சு போகும். அதனாலதான் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு இந்த மூட்டுகள் வலி அதிகமாக இருக்கும். பாத்தீங்கன்னா காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திரவம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு வலியும் குறையும், அந்த இறுக்கங்களும் குறைஞ்சு இருக்கும். இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்திலேயே அந்த இறுக்கங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். இப்ப ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மூட்டுகள் ஒன்றோடு ஒன்று நமக்கே தெரியாம அங்க உராய்வு ஏற்படும். அதனாலதான் அவங்களுக்கு வலி அதிகமா வருது, இறுக்கம் அதிகமாக இருக்குது. அதனால இந்த அலர்ஜி இல்லாம நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சில நேரங்களில் நம்மளே அந்த மூட்டுகள் தாக்கக்கூடும். அதனாலதான் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே கை கால்கள் இறுக்கமா இருக்கும். அந்த மூட்டுகள் நடக்க நடக்க சரியா போயிடும். அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த திரவம் சுரக்க ஆரம்பிக்கும் நம்ம வேலை செய்ய நடக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான். சில ஆத்லட்டிஸ் வகைகள்ல காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு 30 நிமிஷத்துக்கு இந்த கை கால்கள் இருக்கும். அதனாலதான் டாக்டர்கிட்ட நம்ம போய் கேட்டா கூட காலையில எவ்வளவு நேரம் இந்த டைட்னஸ் இறுக்கம் இருந்துச்சு அப்படின்றத கேட்பாங்க. மூன்றாவது காரணம் பாத்தீங்கன்னா விட்டமின் டி. நிறைய பேருக்கு விட்டமின் டினா அது தேவையே இல்லை எலும்புக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா விட்டமின் டி எலும்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தசைகள், சதைகள், நரம்புகள் இது எல்லாத்தையுமே சுருங்கி விரிகிற தன்மைகள் கொடுக்கும். அதனால விட்டமின் டி நமக்கு அதிகமா தேவைப்படுது. ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாலேயே நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி குறைவு தான். எல்லாருமே எனி டைம் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் எதுவா இருந்தாலும் ஒரு ரூம்குள்ளேயே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ விட்டமின் டி நம்ம வெயில்ல நடந்தாதான் கிடைக்கும். அதனால விட்டமின் டியை அவசியம் எடுத்துக்கோங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலை நேரங்களில் நமக்கு அது மிகவும் நல்லது. நாலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா மூட்டுகள் நிச்சயமா பாதிக்கப்படும். சர்க்கரைக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. சர்க்கரை அதிகமா இருக்கும் பட்சத்துல அந்த சதைகள், மூட்டுகள்லாம் அதிகமா அழுத்தம் கொடுக்கறதுனால வலி அதிகமாகும். அதனால இறுக்கங்கள் அதிகமாகும். ஸோ சர்க்கரையும் கண்ட்ரோல வச்சுக்கணும். அது இப்போ சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சர்க்கரையின் அளவு அதிகம், அதனால தான் டயபெட்டிஸே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா மூட்டு வலி இருக்கும். அதனால நம்ம சர்க்கரையை கண்ட்ரோல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு மூட்டு வலியிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இப்போ சுவாரஸ்யமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்களே, அவங்களுக்கு இறுக்கமாக இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கும். இதுவும் ஒரு காரணம். அஞ்சாவது காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி. நம்ம உடலுக்கு மூட்டுக்கு தண்ணீர் அதிகமா தேவைப்படும். தேவையான அளவு தண்ணீர் இல்லை அப்படின்னா, அதாவது சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அது சுரக்கிறது குறைஞ்சு போகும். அதனாலதான் காலையில பாத்தீங்கன்னா சிலருக்கு இறுக்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆச்சரியமான விஞ்ஞானங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனித உடல்ல இருக்கிற கார்டிலேஜ் நேரடி ரத்த நாளங்கள் கிடையாது. அது சுற்றியுள்ள திரவங்களில் இருந்தா சத்துக்களை பெருகுது. அதனாலதான் மூட்டுகள் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல நல்லா தூங்காம இருப்பாங்க, அடிக்கடி முழிப்பாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொரட்டை விடுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலையில எந்திரிச்ச உடனே அந்த மூட்டுகள் எல்லாமே இறுக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சித்தர்கள் பார்வைகள்ல பார்க்கலாம். சித்தர்கள் வாதம் அதிகரிக்கும் போது மூட்டுகள் இறுகுதல், வலி அதிகரித்தல் போன்றவை ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் குளிர்ச்சியான பொருட்கள் அதிகமா எடுத்துக்க வேணாம் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. குளிர்ச்சியான உணவு, ஒழுங்கான தூக்கம் இல்லாதது, ஜீரண பலவீனம், இது எல்லாமே வாதத்துல சேரும். இப்ப பலர் அறியாத இயற்கை வழிகளை பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை, அந்த முடக்கத்தான் கீரையிலே முடக்கு இருக்குது. அதனால நாம அந்த கீரையை நம்ம உணவுல எடுத்துக்கணும். இது எடுத்துக்கும் போது நமக்கு முடக்குவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரண்டை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு
வாதம், பித்த, கபம் இது எல்லாமே சரிப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுல எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி. இதை நம்ம எடுத்துக்கும் போது பாரம்பரிய மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் சூட்டுக்கு, உடல் ஜீரணத்திற்கு எல்லாத்துக்குமே வந்து இது மருந்தா எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப ஆச்சரியமான பானம் என்னன்னு பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை, சீரகம், பூண்டு இது மூணையும் வந்து கஷாயமா வச்சு குடிச்சோம் அப்படின்னா இந்த வாத பித்த கபத்துக்கு சரியாகும். அதே மாதிரி மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது நல்லா சரி செய்யறதுக்கான ஒரு இயற்கையான பானம். முன்னையெல்லாம் இது வந்து அடிக்கடி எடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்குமே வந்து பொருந்தாது. தேவைப்படுறவங்க மட்டும் இதை நாம எடுத்துக்கலாம். இப்ப யோகா ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே நம்ம வாயு முதிரையை பத்தி பார்த்திருப்போம். அதோட மூச்சு பயிற்சியும் பண்றோம். கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா பவன முக்தாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் வந்து நம்ம செய்யணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூட்டுக்கல்ல இருக்கிற வலிகளை சரி பண்றதுக்கான ஆசனம். இது வந்து சின்ன ஆசனங்கள் தான், ஒன்னும் அவ்வளோ பெருசு கிடையாது. நல்லா படுத்து நம்ம காலை நல்லா இறுக்கி டைட் பண்ணி நல்லா 2 கை விரல்களையும் இப்படி பிடிச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா வலிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அது சரியாயிடும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வலி வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணும். இந்த வலியில குறையறதுக்கான வழிவகைகள் இந்த பவன முக்தாசன ஆசனம் செய்யும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க உங்களை கவனிக்கணும். நிச்சயமா ஒரு சுய பரிசோதனை செய்யணுங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம் இந்த வலி இருக்கா அல்லது 15 நிமிஷம் இருக்கா இல்ல 1 மணி நேரம் இருக்குதா அப்படிங்கறத நீங்க நோட்டீஸ் பண்ணணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமே நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த வலிகள்லாம் எப்படி சரி பண்றதுங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கலாம். கை மூட்டு வலிகள் வர்றதுக்கு நம்ம திடீர் சடனா எந்திரிச்சு நிக்கிறது இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்க கவனத்துல கொண்டு முக்கியமா நம்ம உணவு கட்டுப்பாடு, பழக்க வழக்க முறைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம மாற்றம் செஞ்சே ஆகணும். நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு மூட்டு வலிகள் இருக்கவே இருக்காது. சோ இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும்போது இதை நீங்க நோட்டீஸ் பண்ணி இக்னோர் பண்ணாம சரியான மருத்துவரை அணுகி உங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அங்க தீர்வு காணுக்கலாம். வயது அதிகமானதுனாலதான் இந்த மூட்டு வலி வருதுன்னு தயவு செய்து யாரும் இக்னோர் பண்ணாதீங்க. எதனால இது வருது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி உணவு, யோகா, பழக்க வழக்கங்கள், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே கண்டிப்பா மாற்றம் செஞ்சே ஆகணும். அப்ப நம்ம இந்த வலிகள் இருந்து தப்பிக்கலாம். வலி அதிகமாயிட்டா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க கவனமா வச்சுக்கோங்க உங்க உடலை. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.